வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு உசிலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பருப்பு உசிலி பீன்ஸு, அவரைக்காய், வாழைப்பூ, கொத்தவரங்காய் இது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வச்சு பருப்பு உசிலி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பருப்பு உசிலி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொத்தவரங்காயை நம்ம கார்டன்லேருந்து பறித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்டன்லேருந்து 200 கிராம் அளவுக்கு நான் கொத்தவரங்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 பக்கம் இருக்க காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு உசிலிக்கு தேவையான பருப்பை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது குறைஞ்சது 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கணும். காரத்துக்கு 3 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம மொத்தமாக இதிலே சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம உசிலி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் வேறு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா போதும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தவரங்காய் இதில் சேர்த்துப்போம். கொத்தவரங்காய் ரொம்ப பிஞ்சு கொத்தவரங்கிறனால நான் தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொத்தவரங்காய் கொஞ்சம் மீடியமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் கொத்தவரங்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கொத்தவரங்காயும் பருப்பும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக விடுவோம். அப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம திருப்பியும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பருப்பெல்லாம் கட்டியாக இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நல்லா கரண்டினால் உடச்சி விட்டுறலாம். பருப்பை இந்த மாதிரி அந்த காயோடு சேர்த்து எண்ணெயில் வதக்கியும் இந்த பருப்பு உசிலி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் அந்த பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி உதுத்து விட்டோம் நம்ம இந்த பருப்பு உசிலி ரெடி பண்ணலாம். பருப்பை ஆவியில் வேக வச்சு இந்த பருப்பு உசிலி ரெடி பண்ணோம்னா எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி பருப்பு உசிலி ரெடி பண்ணோம்னா பருப்பு உசிலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நான் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்புக்கேற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் கொத்தவரங்காய் பருப்பு உசிலி இப்போ ரெடியாக இருக்குது. இதை சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், அல்லது இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கொத்தவரங்காய் வச்சு கொத்தவரங்காய் புளிக்காய், அதாவது செட்டிநாட்டில் கொத்தவரங்காய் மண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மண்டி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டான இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.